சொல்லும்போது நானே எனக்கான பர்சனலாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவேன். அது போன சீசனும் சரி, அதுக்கு முந்தின சீசன் நான் ரிவ்யூ பண்ணலை. பட் ஆனால் பார்க்குறதோட நிறுத்திடுவேன். பெருசாக சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சப்பறம் பார்க்க மாட்டேன். ரிவ்யூ பண்ணுறதுனால கொஞ்சம் அங்கங்கே அப்டேட்ஸ் இருந்தால் சொல்லுவேன். மற்றபடி கேம் முடிஞ்சப்பறம் திருப்பி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணான்றதும் நானும் பர்சனலாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது நிஜமாகவே அதை பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். கலர்ன விஷயத்தையே திருப்பி கலரணும் போது அது பேசுறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி நான் என்னோடய வீடியோஸில் ஸ்டார்டிங்கில் எல்லா விஷயங்களையுமே பேசிட்டேன். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொன்னேன்னா, வினோத் எக்ஸ்போஸே ஆகலை இந்த கேமில். அப்படி எக்ஸ்போஸே ஆகாத ஒருத்தர் வின்னர் ஆகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் ப்ராப்பராக கேம் ஆடல, கேம் புரிதலோடு ஆடல. அவர் வந்து கேம் ஆஃப் நாமினேஷன் தான் பண்ண, கேம் ஆஃப் சர்வைவல் தான் ஆடினாரே தவிர கேம் ஆஃப் எவிக்ஷன் ஆடலை. அப்படின்னும் போது இவங்க சொன்ன மஞ்சரியும் முத்துவும் அந்த ஆர்குமெண்ட்டில் சொன்ன மாதிரி தான். அப்போ நல்ல பிளேயராக இருக்கணுமா, நல்லவங்களாக இருக்கணுமா, நல்ல கேமராக இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதே இந்த கேமில் இல்லை. கேமை நீ எப்படி ஆடுற அப்படிங்கிறதா, நீ ஃபேராக ஆடுறியா, சரியாக ஆடுறியா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கான பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் எப்பயுமே வந்து முத்துவுக்கு வந்து அவரும் ஒரு ஈகோயிஸ்ட் தான். பட் ஆனால் சுகர் கோட்டட் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பொண்ணுங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துட மாட்டார். பொண்ணுங்களை மதிப்பார், ரெஸ்பெக்ட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த வின்னிங் அப்படின்ற வர இடத்துல தன்னை மாதிரி ஒரு ஆம்பளை வின் பண்ணணும் தான் அவர் நினைப்பாரே தவிர தனக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணு காம்படிட் பண்ணால் அதை எதிர்க்க மாட்டார். ஆனால் சைலண்ட்டாக அதை வந்து மேனுப்புலேட் பண்ணி அவங்கள தனக்கான விஷயமா வந்துட்டு தனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மாற்றிக்குவார். அப்படின்னா போன சீசனில் முத்துக்கு ஸ்ட்ராங்காக காம்படிட்டான்னு என்னது ஜாக்கும் மஞ்சரியும் தான். அந்த ஜாக்கையும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக அவர் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டதும், இல்லை ஜாக்குமே முத்து ஜெயிச்சா ஓகே தான் அப்படின்னு சொன்ன இடமும், மஞ்சரியுமே வந்து முத்து நீ ஜெயிச்சுட்டு வாடான்னு சொல்லி அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க வந்து மஞ்சரி வந்து முத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணதும் தான் அந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்த இடம் தான் அவர் வின் பண்ண முடிஞ்சதே தவிர அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவங்களுக்கு அகென்ஸ்டாக ஸ்ட்ராங்காக நின்று இப்போ பாரு மாதிரிலாம் ஆடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முத்துக்கான ஸ்பேஸும் கிடச்சிருக்கிறது கஷ்டம் தான். அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துலையுமே அவர் தனக்கு ஒரு ஈக்குவலான காம்படிட்டராக வந்து ஒரு பொண்ணு தனக்கு ஈக்குவல் காம்படிட்டர் ஆம்பளை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டா. இப்போ அது மாறிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆம்பளைக்கு வந்து இன்னும் அதை ஈக்குவலாக பார்க்கறதுக்கான அந்த மனநிலைமை முத்து மாதிரி ஆளுங்களுக்கோ தீபக் மாதிரி ஆளுங்களுக்கோ வரலன்னும் போது இந்த இடத்துல தான் சூப்பராக வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றிலாம் நான் பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு பேச முடியல, கோல்டு ஃபீவர்னு என்னால் பேச முடியல. ஸோ இப்போ மட்டும் மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஒரே வார்த்தை மஞ்சரி சொன்னது தான், நல்ல கேமர் வந்து கேம் ஆஃப் எவிக்ஷன் சர்வை பண்ணோம் அப்படிங்கிறவங்க வந்து கேம் ஆஃப் சர்வைவல் அப்படின்னும் போது அதான் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சாங்க சர்வை பண்ண முடியணும்னா அதை மட்டும்தான் வினோத்தம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து எவிக்ஷன் யார் பண்ணணும், இந்த வாரம் இவங்க எவிக்ட் ஆனால் தான் இந்த கேமுக்கு ஹெல்த்தியாக போகும். இவங்க எவிக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்தால் தான் மற்ற நல்ல பிளேஸ் எல்லாம் இந்த கண்டினியூ பண்ண